கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கிறது. புதிய ஒரு அரசு. இதனால் 60 ஆண்டு காலம் ஆண்ட ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிகள் அவர்களை மீறி இன்னும் தமிழ்நாட்டில் இடம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 38 ஆண்டு காலமாக உண்மையாக உழைத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். சமூக நீதி, நீர் மேலாண்மை, விவசாயம் சார்ந்த சாதனைகள் என்றால் இப்போ காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது. அதாவது இந்த வார்த்தையை முதல் சொன்னது பாட்டாளி கட்சி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சட்டமாக கொண்டு வந்தார். அதை கொண்டு வர செய்தது இதற்கு கடுமையா 6 ஆண்டுகள். இது போன்ற நுழைவுத் தேர்வு ரத்து, இது போன்ற எத்தனையோ சாதனைகள் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது அடிப்படையெல்லாம் பல சாதனை செய்திருக்கின்றோம். 2031 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் ஆட்சி உறுதியாக அமையும் ஏற்ப சூழல்கள் இருக்கிறது. மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே எங்களுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மிக சிறந்த முறையில் அந்த கட்சிகள் எல்லாம் அவர்கள் விமர்சனங்களை மாறி செய்து கொள்கிறார்கள். தனிநபர் விமர்சனங்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நாங்கள் சட்டமன்றத்திலே முன்வைக்கின்றோம். மக்கள் நேரலையில் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆதரவு பெருகி வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, இதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல முறை சொல்லியும் இப்பொழுது கபினியிலே தண்ணீர் வந்து நிரம்பி இப்பொழுது தண்ணீர் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. கபினி தண்ணீர் வந்து வயநாட்டில், கேரளாவில் வயநாடு பகுதியிலே மழை பெய்த காரணத்தால் தான் வருகிறது. இந்த தண்ணியும் இப்ப இன்னும் கொஞ்சம் நாள்ல மழை இல்லைன்னா இப்போ தென்பேரி பருவம் வந்து பொய்த்து போயிருக்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து வடகிழக்கு, அது சரியான முறையில வருமா இல்லையான்னு தெரியல. இந்த சூழலில் ஏதோ தண்ணி வந்துட்டு இருக்குது, அமைதியா இருக்க கூடாது. இப்ப வர தண்ணி நமக்கு வெறும் 14,000 கன அடி தண்ணி தான் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதத்துல நமக்கு கிட்டத்தட்ட 65-70 டிஎம்சி வந்திருக்கணும். ஆனா இப்ப வந்திருக்கிறது மொத்தமா 7 டிஎம்சி தான் வந்திருக்கு. நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, டைம் டேபிள் ஷெட்யூல்ல படி. அதனால இப்ப ஏதோ நம்ம வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டோம், வழக்கு போட்டோன்னே தண்ணி வந்துடுச்சு, அந்த மெத்தனமா நிச்சயமா இருக்கக்கூடாது. சண்டை போடணும், தண்ணி விடணும். கர்நாடகாவுடைய அவங்களுடைய கடமை அது. இது 28 ஆண்டுகள் வழக்காடி 28 ஆண்டுகள் வழக்காடி இறுதி தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் 2007 நமக்கு கொடுத்தது. பிறகு 2012 உச்சநீதிமன்றம் டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டம் போன்றது. இந்த தீர்ப்பு ஒரு சட்டம் போன்றது. கர்நாடகா சட்டத்தை மீறுகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிறார். தண்ணி இருக்கு, ஆனா நான் கொடுக்க மாட்டோம். நாங்க எப்ப கொடுப்போம்னா தண்ணி வழிஞ்சு, தண்ணி எங்களுக்கு நிறைய வந்தா மிச்ச நீர் தான் நாங்க கொடுப்போம், தவிர இருக்கிற நீர் நாங்க கொடுக்க மாட்டோம். பிடிவாதமாக இருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழக ஆட்சியாளர்களோ மெத்தனமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி விவகாரத்துல என்ன வேணா பாத்துக்கலாம், அந்த வேகம் அது இல்ல. நான் சண்டை போடணும்னு நான் சொல்லல. கர்நாடகாவும் தமிழ்நாடும் சகோதரத்தனமாக வாழணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு அரசு டெல்டாவில் உள்ள விவசாயிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு 1000 கோடி எங்களுக்கு இழப்பு, குறுவையில எங்களுக்கு சாகுபடி செய்ய முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி கர்நாடக அரசு மாதம் இவ்வளவு தண்ணியை நம்ம விட்டு இருக்கணும். விட்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும். ஆனா 3 மாதங்கள் ஆகி இன்னும் மேட்டூர் அணை திறக்கல.
அதுக்கு காரணம் கர்நாடகா. இதனால எங்களுக்கு 1000 கோடி இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பீடாக கர்நாடக அரசு எங்களுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு நேரடியா இல்லாம அங்க இருக்க விவசாய சங்கங்கள் மூலமாக அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடணும். நிச்சயமா இப்ப இருக்கிற சூழல உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுக்கு அபராதம் கொடுப்பாங்க. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர். அதுக்கே தண்ணி இல்ல. அடுத்து சம்பா, நவம்பர் வரைக்கும் மழை அவ்வளவு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூரியர்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்தந்த மாசத்துல எங்களுக்கு வந்தாதான் எங்க விவசாயிகளுக்கும் நம்ம எதுவா இருக்கும். இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஏதோ மெத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஏதோ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறோம் சொல்றோம், அது ஏதோ ஒரு ஈகோ. எனக்கு புரியல என்னன்னு. இந்த மறுசீரமைப்புக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை போடுறேன். அதுலயும் வேற வேற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது உள்ள நான் போக விரும்பல. நான் அது முதல்ல மத்திய அரசு அறிவிக்கட்டும். என்ன மாதிரி மத்திய அரசு நிலைப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன மாதிரி என்ன அடிப்படையில். ஆனா ஒண்ணு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த சட்டம் இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றணும். இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தான் மறுசீரமைப்பு நடைபெறும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால இதுல இந்த ஆண்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றி பேசி அங்கங்க யாருக்கு என்ன எப்படி என்னன்னு யாருக்கும் பாதிப்பு இல்லாம பாதகம் இல்லாம அது பண்ணணும். அந்த சட்டத்திலயும் கிரே ஏரியாஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசி தீர்க்கணும். எல்லாமே மிக சிறந்த சட்டம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, கிரே ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, பாதகங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுல ஆனா பாதகங்களோட அதிகமா நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டும். வேற என்ன கேள்வியில் இருக்கா? தமிழக முதலமைச்சர் சட்டசபையில என்கிட்ட ஊழல் பட்டியல் டேபிள் இருக்கு, நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவர் இந்த மாதிரி பேசுற நடவடிக்கை இளைஞர் மத்தியிலயோ இந்த ஓட்டு போட்டவங்க மத்தியிலும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. அதை வச்சு அவர் வேற ஏதோ அவங்கள பார்கெயின் பண்ற மாதிரி வேற ஏதோ இருக்கு. அதாவது இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்த ஊழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்க தெருவா நாங்க பேசி ஆன்டி டிஎம்கே நிலைப்பாட்டை நாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றலாம். அந்த அடிப்படையில ஆட்சிக்கு நிறைய விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமாக எடுக்கணும். மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில வேகமாக எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம் கனிம வளம் இருக்கு. கனிம வளம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில் கடத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்ஃபாதர் எத்தனையோ காட்ஃபாதர்களா இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா இன்னைக்கு காலியா இருக்குது. அதுல திரும்பி ஏன்னா அவங்களை ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் ஓஹோன்னு அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்லாமே இபில இருந்து போக்குவரத்து எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இது சாதாரணமா இப்போ ஒரு உதாரணம், இபில ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்பார்மருக்கு நினைக்கிறேன். 32 பேரும் ஒரே ரேட் போட்டிருக்காங்க. எப்படி 32 பேரும் ஒரே ரேட் போட முடியும்? ஒரே ரேட்னா ஒரே ரேட். அப்போ இது இப்படிலாம் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமா எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால இதை செய்யற எதுக்கு 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, என்ன தாமதம்? அதுக்காக மக்கள் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நேர்மையான ஆட்சி வேணும் தானே தேர்வு செஞ்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சினா நீங்க மட்டும் மேல் மட்டத்தில் ஊழல் இல்லாதது, அது நேர்மை, அது ஒரு பக்கம். ஆனா கடந்த காலத்துல ஊழல் செஞ்சவங்க, தப்பு செஞ்சவங்க, அவங்கள நீங்க யூ ஹேவ் டு பிரிங் them to books. அதான் நேர்மையான ஒரு ஆட்சி. அது அதனால அது செய்யணும், செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம். பெரியார் கேரள முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நாங்க அணை கட்டுறோம், தமிழ்நாடு நிர்வகிக்கணும் அப்படின்னு அவரு இந்த மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி கர்நாடகாவில் இந்த மாதிரி பிரச்சனை போகுது. இப்ப கேரளாவில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பாதிப்பு தானே. பெரியார் அணை, பெரியார் அணை 2013 உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ்பர்ட்னா இவங்க எல்லாம் ஐஐடி, ஐஐஎம், டாடா அது போன்ற ஒரு பெரிய ஒரு நிபுணர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேம் அடுத்த 100 வருஷம் தாங்கும். அதனால இப்போ 136, 142, 142 இருந்து அடுத்தது 152, அப்புறம் 56 கூட எப்ப வரும் இல்ல.
142 இருக்கு, நிச்சயமா 152 உயர்த்தலாம்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேம் புதுசா கட்டணும்னு அவசியம் கிடையாது. கேரளா முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா அந்த பேபி டேம்ல ஒரு 10-12 மரம் இருக்கு, அந்த மரத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தினாதான் அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெயின் டேம் நல்லா இருக்கு, பேபி டேம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை 8 வருஷமா விட மாட்டாங்க. கேச போட்டு அப்படியே தள்ளிட்டாங்க. இப்ப அவங்க கேரளாவில் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல கனிம வளங்கள்லாம் அங்க நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கட்டுமானங்கள்லாம் இல்ல. தமிழ்நாடு இணைச்சு வாங்க. நம்ம மலையை அழிக்கணுமா, நம்ம கனிம வளத்தை அழிக்கணுமா, மண்ணை அழிக்கணுமா, ஆறுகள் அழிக்கணும். ஆனா கேரளாவில் எல்லாம் நல்லா இருக்கும், சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கும், மலைகள் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும், அவங்க ஆறுகள் இருக்கும். நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்க இருந்து மெட்டீரியல் கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேரளாவில் கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு நிலைப்பாடு இது? விவசாயிகள் மூலியமா ஒரு வழக்கு தொடுக்கணும் இந்த பெரிய இந்த மேகதாதுக்கு. அதே போல சட்டப்பேரவை சௌமியா மூலியே ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. அங்க இருக்க மரங்கள் அழிப்பாங்க, ஒரு அரிய வகை விடங்கள்லாம் அழிப்பாங்க. ஆனா இதெல்லாம் வைத்து ஒரு வழக்கு தொடுக்காம அரசு காலதாமதப்படுத்திட்டு இருக்கு. இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நாங்க சொல்றோம். இதுலதான் நாங்க யோசனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வெளிப்படையா நாங்க உங்க மூலமா ஊடகங்கள் மூலமா எவ்வளவு யோசனைகள் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கேரளாவில முல்லை பெரியார் அணைய அந்த பேபி டேம்ல அந்த 10 மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஏன் நம்ம 8 வருஷமா பண்ண முடியலன்னா வெவ்வேறு வகையில வழக்கு போட்டிருக்கோம். என்வரன்மெண்டல், அப்புறம் அக்ரிகல்ச்சரல், அப்புறம் இது என்னென்னமோ வழக்கு போட்டு அப்படியே தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. அதே போலதான் இங்க எத்தனையோ வழக்கு 12,500 ஏக்கர், அதாவது காடு. இந்த காடுகள்லாம் இல்லைன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான காடுகள் எல்லாம் நமக்கு மழை கொடுக்கிற காடு. இவங்க என்ன சொல்றாங்க, 12,500 ஏக்கர் நாங்க இங்க அழிச்சிடுவோம், எங்கேயோ தூரத்துல ஏதோ ஒரு 20,000 ஏக்கர் நாங்க கொடுப்போம். இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. காட்டை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போய் அங்க போய் நீங்க நிலம் கொடுப்போம், அங்க நீங்க மரம் நட்டுங்க. அப்ப அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்வரன்மெண்டல் வச்சு ஒரு கேஸ போடணும், ஈகாலஜி வச்சு ஒரு கேஸ போடணும், அக்ரிகல்ச்சரல் வச்சு கேஸ போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கேஸ போடணும். இது ஒன்னு அப்புறம் நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, வெவ்வேறு வகையில பல வழக்குகள் போட்டு இப்போ மத்திய அரசிடம் மறுபடியும் வந்து டிபிஆர் வந்து கர்நாடக அரசு அமைச்சருக்கு போன வாரம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, ரிவைஸ்டு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இத மத்திய அரசு வந்து மறுபடியும் அனுமதி கொடுக்க கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். எங்களனா அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஓஹோ இவங்க வந்து பாத்துருக்காங்களா யோசிப்பாங்க. யோசனை இப்ப எதுவுமே கிடையாது. கர்நாடகாக்காரங்க போய் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம பாக்கல.